அவ்வளவா மேடையில் பேச வராது, அப்படி ஆரம்பிச்சா நிறுத்த வராது. பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பத்திரிகை அன்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இணையதள நண்பர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே மற்றும் ஒய்ராஜாவை படத்தின் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களே, இந்த நிகழ்ச்சியை அற்புதமான முறையில் தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கும் நிக்கில் முருகன் ஐயா அவர்களே, இதுக்கெல்லாம் கை தட்டணும். ஏன்னா அவருடைய டாக்குமெண்ட்ரி போகும்போது கை தட்டினாங்க சொல்லி வச்சு. நான் இங்கே உட்கார்ந்துருந்தப்போ நிக்கில் முருகன் கிட்ட வந்து கேட்டாரு. முதல்ல அவர் உள்ள வரும்போது அவர் கலர் ஷர்ட்டு அதெல்லாம் பார்த்தே ஒரு மாதிரி ஆனேன். நல்ல வேலையாக மாற்ற போகிற ஷர்ட்டு மாத்துறேன்னாரு. மாற்றினதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கு. அதுவும் தேசிய நேஷனல் அவார்டு காஸ்டியூம்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சது, தான் கொண்ட கொள்கையில் அப்படியே நிற்கிறார், அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார், அதில் வெற்றியும் அடைகிறார். அதனால தான் அவர் வந்து அவருடைய ஏரியாவில் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. பாருங்க, அவனுக்கு நிச்சயமா சம்பளம் நிச்சயமா கூடும். நான் என் அருமை நண்பர் நிக்கில் வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது என்கிட்ட வந்து கேட்டாரு, நீங்க இங்கேயே உட்கார்ந்து பேசுறீங்களா இல்லை அங்க வந்து பேசுறீங்களான்னு கேட்டாரு. இதையெல்லாம் பொதுவாக ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாதவங்க கிட்ட கேட்குற கேள்வி. அந்த அளவுக்கா என் கெட்டப்பு உங்க மேல பாதிப்பு ஏற்படுத்துது என்றால், நிச்சயமாக இந்த படத்தில் எந்த படத்தில் இந்த கெட்டப் வருகிறதோ அது நிச்சயமாக மக்களால் ரசிக்கப்படும் என்பதற்கு உத்தரவாதம் கொடுத்த நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த படங்கள் எல்லாமே அதுக்கான ஒரு ஸ்டேச்சரில் இருக்கும். அவர்களே பல படங்களை அவர்களே ரிலீஸ் செய்வார்கள், அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த படத்தை கிரீன் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ கிரீன் ஸ்டுடியோஸ் மேலே என்ன நம்பிக்கை இருந்தால், அதே போல கிரீன் ஸ்டுடியோஸுக்கு இந்த படைப்பில் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அதை வாங்கி அவர்கள் ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. ஸ்டூடியோ கிரீன் கொஞ்சம் இடம் வரமா, நாம சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்ததுலேருந்து எல்லாம் ஸோ அதனால கொஞ்சம் இடம் வளமாக போட்டு விட்டேன். ஸ்டூடியோ கிரீன் பண்ணியிருக்காங்கன்றது இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது ஒன்று. மேடம், எங்களுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா மேடத்தை பற்றி சொல்லணும். பொதுவாக வந்து in the sayings of if I want to quote the words of Swami Vivekananda, Tapsi, it's for you because I'm talking in English. இல்லாட்டி நான் தமிழ்லேயே சொல்லிடுவேன் அதை, பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசிட்டு போயிருக்கீங்க. பட் இப்போ நான் சொல்கிறேன். In the words of Swami Vivekananda, he says, if you want to do something new, if it's a new effort, you have to pass through 3 stages. Everyone wants to do something new, have to cross across 3 stages. First, opposition. Second, ridicule. And the third, acceptance. முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும். புதிய முயற்சிகளில் நீ ஈடுபடும் பொழுது முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், பின்பு உன்னை ஏளனம் செய்யும், அதன் பின்பு தொடர்ந்து முயற்சியிலே நீ வெற்றி பெறுவாய், அப்பொழுது உன்னை அது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். சுவாமி விவேகானந்தருக்கு இவ்வளவுதான் கைத்தட்டா? தேங்க்ஸ். பட் அளவுக்கு அவர் வயசாகலை. அவரெல்லாம் 39லயே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ வாட் இஸ் இப்போ அதை எதுக்காக இதை சொல்றேன்னாக்க, முதல்ல 3 அவங்க டைரக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இவங்க பாட்டுக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கலாமே, இவங்க இதை டைரக்ட் பண்ணாங்கன்னாங்க. அந்த படத்தோட ரிசல்ட்டும் சுமாராக இருக்கும்போது முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை ஏளனம் பண்ணாங்க. பட் இப்போ இனிமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் டைரக்டர் வரிசையில் இந்த தமிழ் திரையுலகமும் இங்கே தமிழ் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஸோ முதலில் ஏளனம், எதிர்ப்பு, ஏளனம், ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டேஜை நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐஸ்வர்யா மேடம். அதே மாதிரி வெரி ஷார்ப் இன்டலெக்ட். ஒரு சீனை ஷூட் பண்ணும்போது ஒரு லேடி டைரக்டர் தானேன்ட்டு நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கிற ஒரு ஷாட் வச்சாங்கனாக்க இத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவங்க கண் பார்த்துறது. ஒன் மோர் கேட்பாங்க. எதுக்கு ஒன் மோர்னு கேட்டால், இப்போ அங்கே தூரத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும். அந்த தவறு என்னாலேயே ஒரு முறை நடந்தது. செல்ஃபோன் பேசுகிற மாதிரி ஷாட்டு, செல்ஃபோனை திருப்பி வச்சு பேசிட்டேன். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எங்கே பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். விவேக் சார் ஒன் மோர்னாங்க. அதுவும் கிட்டத்தில் வந்து சொன்னாங்க. அவங்க நான் ரொம்ப சீனியர் ஆக்டர் நினைக்கிறாங்க, நினச்சிட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க நினச்சா மைக்கில், விவேக் சார் நீங்கள் செல்ஃபோனை திருப்பி வச்சு பிடிச்சிட்டீங்க, இந்த பக்கம் ஸ்பீக்கர் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் ஒன் மோர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஷி கேம் டு மீ அண்ட் ஷி செட் இன் அ வெரி சாஃப்ட் டோன், விவேக் சார் நம்ம ஒன் மோர் போகலாம் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்கள் செல்ஃபோனை தப்பாக வச்சுட்டீங்க, அது வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த பண்பு உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அதை நான் ரொம்ப ரசித்தேன், வியந்தேன். அப்புறம் எனக்கு அடுத்து ரொம்ப இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் நான். டாப்ஸி இஸ் அ பக்கா ப்ரொஃபஷ்னல். அவங்கள நான் பார்த்து சில விஷயங்களை அனுமானித்தேன். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே அனுமானித்தேன். அவங்கள முதல்ல வெள்ளாவியில் வச்சது யாருன்னு நான் தான் முதல்ல கிண்டல் பண்ணேன் படத்தில். அதுக்கப்புறம் ஷி கான் டு ஹைட்ஸ். பட் இந்த ஷூட்டிங் நடக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். காலையில் வந்த உடனே அனாவசியமான பேச்சு எதுவும் கிடையாது. ஷி வில் ஜஸ்ட் கெட் ஹர் லைன்ஸ் அண்ட் ஷி வில் கோ த்ரூ இட் அண்ட் ஷி வில் பை ஹார்ட் இட் அண்ட் ஷி டஸ்ன்ட் வாண்ட் எனி டப்பிங் பீப்புள் டு டப் ஹர் அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு டாக் தமிழ் ஆன் ஹர் ஓன். தமிழை நான் கண்டிப்பாக நானே தான் பேசுவேன் என்று அடம் பிடித்த ஒரு வட இந்திய நடிகை டாப்ஸி. அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க பிக் பண்ண அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த பொண்ணு இருக்கு, நிச்சயமா ஒரு பெரிய லெவலுக்கு இது போகும்னு நினைச்சேன். ஆனால் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம இப்போ இந்த ஒரு கல்மினேஷன் பாயிண்ட்ல இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஷி ஹஸ் கிவன் ஒன் ஹிட் இன் ஹிந்தி. பேபின்னு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க அக்ஷய் குமாரோட. அதே மாதிரி இங்கே காஞ்சனா 2 செம்ம ஹிட்டாக போயிட்டு இருக்குது. ஸோ அது இதுக்கு நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்ல விரும்புது அந்த டெடிக்கேஷன், இந்த தொழில் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் ஏன் நீங்கள் போய் மனோபாலா கிட்டத்தில் போய் உட்கார்ந்தீங்க? இல்லைம்மா, அவர் சைஸுக்கு ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது கஷ்டம். ஓரளவுக்கு நீங்கள் மெலியலாம். You can get slim, but not this slim. Don't become like him, na? Because we Tamilians know we want our heroine to be just some koduk moduk. For that koduk moduk, you can get that explanation or the meaning of that koduk moduk from Manobala sir, because our life la apdi aga poradhe illa avaru. அடுத்த போதுமான அளவு கிடைச்சிருச்சோ? சரி. என்னுடைய அருமை நண்பர் கௌதம் கார்த்திக் எனக்கு ரொம்ப I always when I see him I just sentimentally I'm very much involved with him. ஏன்னா அவங்க அப்பா கார்த்திக் சாரோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் திடீர்னு இண்டஸ்ட்ரியை விட்டு போனது எனக்கு பெரிய வருத்தம். அவர் பாலிடிக்ஸ் அதுன்னு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருந்தாருன்னா ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இருந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாருனாக்க அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், தமிழுக்கு கிடைத்த நடிகர். அந்த இடத்தை நிரப்பணும் கௌதம், எனக்கு அதான் ஆசை. ஆனால் இது இட்ஸ் அ வெரி டெண்டர் ஸ்டேஜ் அவருக்கு. எப்படி வந்து அலைகள் ஓவிதலை அதை ஒட்டி வந்த படங்கள் எப்படி கார்த்திக் சாருக்கு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. பட் கார்த்திக் சாரோட உயரமும் பில்ட்டும் உங்களுக்கு இருக்குது. டான்ஸ் வந்து நல்லா கற்றுட்டு இருக்கீங்க. ஃபைட்லாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணுறது, ஷூட்டிங் வர்றது, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தல், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னமும் பல லட்சக்கணக்கான கார்த்திக் சாருடைய ரசிகர்கள் தென் தமிழ்நாட்டில் வெயிட்டிங், நீங்கள் நல்லா வரணுன்றதுக்காக. இதை இந்த நேரத்தில் அவங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நிச்சயமாக வைராஜாவாய் உங்களுடைய அத்தனை திறமைக்கும் தீனி போடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சொன்னேன் அவங்க இளையராஜா சார் ஃபங்க்ஷன்லேயே யுவன் யுவன் இளையராஜா மவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்த
அது புலிக்கு பிறந்தது நிச்சயமாக பூனையாகாது என்பதை மீண்டும் இந்த படத்துல பெரிய அளவில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இப்போ உள்ள வரும்போது சொன்னாரு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன், உங்க போர்ஷன்ஸும் எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு விவேக், அதுக்கு தனி மியூசிக் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் ரொம்ப ஈகரா இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும், என்னன்னு கேட்கணும்ட்டு. இந்த படத்தோட ஆர்ஆரும் ரொம்ப டிஃப்ரெண்டா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். பச்சை வண்ணை பூவை வந்து நிச்சயமா டெஃபினட் ஹிட். ஆஃப்டர் த விஷுவல்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து ஜப்பான்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லை? ஸோ அந்த சாங்கை வந்து ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஐஸ்வர்யா ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இங்கே அரும்பாக்கம், ஆதம்பாக்கம், ஆவடி அந்த சைடில் ஏதாவது குடவுனில் ஷூட்டிங் நடக்கும். அப்புறம் பார்த்தா நாளைக்கு நாங்கள்லாம் ஜப்பான் போகிறப்பாங்க. திரும்ப பார்த்தா இங்கே வந்து ஏதாவது ஒரு பாலத்துக்கிட்டில் ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா வேற ஊருக்கு போவாங்க. இப்படி போராடி தான் இந்த படத்தோட குவாலிட்டி கொண்டாந்து ரைஸ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய திருப்புமுனையை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைய வேண்டும் நினைக்கிறேன். அப்புறம் எங்களுடைய எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து ஒரு ஸ்பெஷல் பொதுவாக ஐட்டம் நம்பருக்கெல்லாம் ஐட்டம் சாங் ஆடுறதுன்னா ஒரு அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லை அப்படி இல்லை, ஒரு ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்குன்னா இல்லை ஐஸ்வர்யா சும்மா ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆடுறது வந்து இல்லை இல்லை ஒரு நமிதாவை இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சோம்னா அது இளைஞர்களை கவர்வதற்காக, ஆண் இளைஞர்களை கவர்வதற்காக. உங்களை கூப்பிட்டு ஐஸ்வர்யா ஆட வைக்கிறாங்கன்னா அப்ப அது இளைஞர்களை, பெண் ரசிகர்களை கவர்வதற்காக அதற்காக உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அது நல்ல ஒரு 2 நைட்ஸ்ல அழகா ஆடி கொடுத்துருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஆட்டோல இருந்து வெளியே வர்ற அந்த அழகு என்ன, அந்த ஆட்டோ டிரைவர்களுடைய கனவு நாயகனா நீங்க மாற போறீங்க. பொதுவாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ரஜினி சார் போட்டோவை தான் வச்சுப்பாங்க ஆட்டோவில். ஏன்னா அவர் ரஜினி சார் அந்த ஆட்டோ டிரைவரா வந்ததுலேருந்து அதை வைப்பாங்க. இப்போ ரஜினி சார் டாக்டராலேயே நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகி அதையும் ஆட்டோமேட்டிக்கா இனிமே உங்களுக்கு ஒரு பெரிய பிஎன்சி கிரௌடு இல்ல. என்ன உங்களுக்கு வந்து ஏ செட்ல குஷி, நான் உங்க படத்துல 2 படம் அற்புதமான படம், 2 வாலி குஷி, 2 நான் தான் மெயின் காமெடி. அப்படி ஒரு யுவர் கிரேட் ஸ்டோரி டெல்லர். இன்னமும் அஸ் அ டைரக்டரா உங்க மேல ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இன்னமும் ஆடியன்ஸுக்கு இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா எப்படா மறுபடியும் டைரக்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ற கிரௌடு இருக்குது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்களா, அவ்வளவு டைரக்டர் மேல நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. மனோபால பாருங்க, அவர் இப்பவே விட்ட போட்டாரு. அவர் பாட்டு நீங்க டைரக்ட் பண்ணா அவர் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும் அவரு. ஏன்னா தமிழ் சினிமாவில் சென்சார் சர்டிபிகேட் இருக்குதோ இல்லையோ, மனோபாலா எல்லா படத்துலயும் இருக்காரு. அது எப்படித்தான் என்ன நேக்கோ என்ன இதோ அது எனக்கு சத்தியமா பிடிபடல. பக்கிரிசாமிக்கே தெரியல, சர்டிபிகேட் கொடுக்குற பக்கிரிசாமிக்கே தெரியல. நம்ம எல்லாம் சாதாரண ஆசாமி, நமக்கு எப்படி தெரியும்? நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், மனோபாலா சார் எப்படி எல்லாருக்குமே பிடிச்சவரா எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும், எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எப்படி இருக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. அது எல்லாரும் ஃபாலோ பண்ணா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அவர் சொன்னாரு, யாராவது என் மேல கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவ? அவர் ஸ்டைலே சொல்றேன், இந்த வர்ற யாராவது உன் மேல கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டாரு. திருப்பி என் மேல நியாயம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கோவப்படுவேன். அதான் பண்ண மாட்டேன். நான் அவன் சைட்ல இருந்து என்ன பாப்பேன் சொன்னீங்களா இல்லையா? அப்பதான் சொன்னாரு, நான் என் மேல ஏதாவது குற்றம் சாட்டினார்கள் என்றால், என்ன யாராவது கோவிச்சாங்கன்னா நான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து என்ன பார்ப்பேன். அப்ப நிச்சயமா அவன் கரெக்டா தெரியுமா, அப்புறம் ஏன்டா அவன் கூட நான் சண்டை போட போறேன்ட்டாரு. இட்ஸ் a great philosophy சார். உங்க வெற்றிக்கு அதுதான் மெயின் விஷயம். அதாவது சோ இதெல்லாம் ஒரு வாரமா வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுன்னு இறங்கிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்கின்ற ஒரு நல்ல கருத்தை அன்னைக்கு உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலா விஐபி இல்லாட்டி இப்போ விஐபி அப்புறம் இன்னொரு படம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்ததுன்னா, இந்த படம் தான் எனக்கு வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் என்னன்னு சொல்றது, கமிங் பேக். என்னோட செகண்ட் இன்னிங்ஸே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த படத்துல தான்.
அதுக்கு முன்னாடி சில படங்கள் அவசரப்பட்டு வந்துருச்சு, நாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், அதான் வேற வழி இல்லை. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்கும் இந்த படம் இனிமையான ஒரு அனுபவமாக அமைய வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.